ஹலோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் சந்தோஷ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சந்தோஷ்குமார் பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் ட்ரைபாடை காட்டுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு ஷூட்டுக்கு போக போகிறோம். அது என்ன ஷூட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது அந்த பார்ட் 2 வீடியோ எண்டிங்கில் அதை கட் பண்ணி போடுறேன். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுங்க. ட்ரீமான ஒரு ட்ரீமை நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். அது எதனால தான்? இந்த ஒரு டிசீஸால தான். அது என்ன ட்ரீம்ன்றது நான் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன். எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு சர்ப்ரைசிங்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். என்ன வீடியோன்னு கீழே அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பார்த்துட்டு இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யார் கூட போகிறோம், இன்றைக்கி நம்மளை வந்து யார் ஷூட் பண்ணுறா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமராமேன் தான், வேறு யாரும் இல்லை. அதாவது என்னோட தங்கச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷூட் பண்ணுறா. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்து ட்விஸ்ட்டு. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சீனரியில் நின்று உங்கள்கிட்ட நான் வந்து அடுத்து பேசுகிறேன். அதுக்காக தான் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாடு, பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிம்பிள் கேமரா எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. இதோ ஒயர்லெஸ் மைக், நம்மளோட மைக், புது மைக் இருக்குது. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்ருங்க, கட் பண்ணி. காய்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்பாட் பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு வச்சு நான் சொன்ன ஸ்பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான ஸ்பாட்டு. இதான் கரெக்டாக நீங்கள் வந்து சொல்லலாம், இவன் என்னடா இது ஏதோ ஒரு புது வீடியோ சொல்கிறானே அப்படின்னு பார்க்காதீங்க. அது வந்து நம்ம சேனலுக்கும் எனக்கும் பழகின வீடியோ தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட பர்சனல் வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு இருந்த அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மற்ற பசங்க அதாவது எனக்கு வந்து ஏஜ் 21 ஆகுது இப்போது. நம்ம மற்ற பசங்க மாதிரி வெளியே போய் வீக்கெண்ட் ஆனால் சாப்பிட முடியலையே, எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த முடியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் டிப்ரெஷன் ஆகி நான் ஹாஸ்பிட்டலில் அப்படியே உட்காந்துட்டேன். ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டேன், ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி. ஸோ எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கனவான நம்மளோட ஒரு கனவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அது என்ன ரிவீல் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ட்ரீம் என்னென்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, மகேந்திரா தார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரீம். 2 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா தாரோட வேரியண்ட்டை லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அப்போ இருக்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளுக்கு நம்மளால் வாங்க முடியல. இப்போவுமே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் தான். ஆனால் அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லையுமே பார்த்திங்கன்னா என்னோட பையன் வந்து ஹாப்பியாக இருக்கணும், இதனால இது வாங்கி கொடுத்தா அவன் ஹாப்பி ஆவான் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்மளோட தாரை உண்மையாலுமே வாங்கி கொடுத்துட்டேன். எஸ், நான் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன். இப்போ நான் morning and see your face, I can feel it coming back. These shivers are every day. Whoa, I say it's over, I get out of bed and leave, yeah, just like that. I got the shivers whenever I would think about you. Now that I left, I live without you. I'm on my own again. I got the shivers whenever you went out of line, yeah. Now it's like everything is fine, yeah. இதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தார், அதாவது சந்தோஷோட சொந்த தார் அப்படின்னே சொல்லலாம். எங்கள் அப்பா வந்து நான் சொன்ன மாதிரி நான் டிப்ரெஷனில் இருந்த ஸ்டேஜில் எனக்கு கஷ்டப்பட்டு கிஃப்ட் பண்ண தார். இந்த தாரை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலோட தார் கிடையாது. இப்போ தார்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா தாருமே வந்து பார்த்திங்கன்னா 4x4 வேரியன்ட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4x2 வேரியன்ட்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரண்ட் வீலு கிடையாது, இதோட பேக் வீல் மட்டும்தான் 2வே வந்து மூவ் ஆகுது. இது வந்து 4x4 கிடையாது. இருக்க தாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய சேஞ்செல்லாம் இல்லை. இப்போ தார்னு வந்து எடுக்கிறதாவே பார்த்தீங்கன்னா 4x4 தான் எல்லாருக்குமே தெரியும், ஆஃப் ரோடு அது எல்லாமே தெரியும். பட் நம்மக்கிட்ட இருக்க வந்து வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2x4 வேரியண்ட்டு. இதில் வந்து 4x4 கியர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீடு 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் நம்மகிட்ட இருக்கிறது டீசல் தார். இதில் வந்து 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கு கிடையாது, 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது 4x4 கியர் கிடையாது, கியர் பாக்ஸும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து ஜஸ்ட்டு புல்லிங் தான். பேக் 2 வீல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூவ் ஆகும். அதுதான் வந்து 4x2, அதாவது 2 வீல் மட்டும் தான் மூவ் ஆகும். ஆனால் இது தார் தான். அதுக்கு இது வந்து ஆஃப் ரோட் போக முடியாது அப்படிலாம் வந்து நினச்சிடாதீங்க. இதுவுமே வந்து ஆஃப் ரோடில் போகும். ஆனால் அந்த தார் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடில் 4x4 கியர் போட்டால் 4 வீலுமே சுற்றும். பட் நம்ம தாரை வந்து பார்த்தீங்கன்னா பேக் டயர் மட்டும் சுற்றதுனால, அதாவது பேக் வீல் மட்டும் சுற்றதுனால நம்ம கொஞ்சம் உஷாராக ஓட்டிட்டு போகணும் இந்த மண்ணில் ஓட்டும் போது. அது இந்த பீச்சுக்கிட்ட அந்த அலை அடிக்கிற மண்ணெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ப்ராப்ளம் இல்லை. அங்கே நம்ம தார் வந்து மாட்டாது. நம்ம அந்த பீச்சுக்கு போகிற அந்த மண் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஓட்டிட்டு போகணும். சல்லுன்னு ஆக்சிலேட்டர் அமுத்துனீங்கன்னா சர்ருன்னு டயர் உள்ளே போயிடும். அப்புறம் நமக்கு தான் தலைவலி, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த தாரில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸு, இதில் எவ்வளோ பிஹெச்பி பவர் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட இருக்க என்ன வேரியண்ட்டுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்ககிட்ட. நம்மக்கிட்ட இருக்க தார் வந்து பார்த்திங்கன்னா தார் கன்வெர்டபிள் டாப் எண்டு AXO வேரியண்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் ரோடு 18,10,000 வருது. அதாவது 18,10,000. நெக்ஸ்ட் இதோட இன்ஜினை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இதோட இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா தாரோட 4x4 அண்டு 4x2 இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தாரோட 4x4 வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி இன்ஜின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது டர்போ டீசல் இன்ஜின், 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தார் 4x4. பட் தார் 4x2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலோன் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாலோன் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 2.0 லிட்டர்ஸ் இன்ஜின். அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி மாதிரி சாஃப்டாக இருக்கும். நான் வந்து ஸ்டார்டிங் சவுண்டு, டிரைவிங் சவுண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். அண்டு இதோட சிசி, இது ப்ரொடியூஸ் பண்ணுற சிசி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997, அதாவது 1997 சிசி வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 டார்க் 5000 அதை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்பிஎம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 300 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் ஆர்பிஎம் வந்து இந்த இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான டீசல் இன்ஜின் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2.0 லிட்டர் ஸ்டாலோன் இன்ஜின் வந்து இது உள்ளே இருக்குது. இதோட இன்ஜின் பே, இதோட ஸ்டார்டிங் ஆகும்போது இது எவ்வளோ இன்ஜின் ட்ரம்பிள் ஆகுது, இதோட ரேசிங் சவுண்ட் எல்லாமே, டிரைவிங் எல்லாமே நம்ம பார்க்கலாம். பழைய மாதிரி என்னடா இவன் மறுபடியும் காரில் போயிட்டான்னு நினைக்காதீங்க. இது வந்து என்னுடைய கார். அதுவும் வந்து மற்ற தார் 4x4 தான் நான் விட்டுருப்பேன். நம்ம வச்சுருக்க வேரியன்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேரியன்ட், 4x2 வேரியன்ட். ஸோ இப்படி ஒரு வேரியன்ட் கூட இருக்குது தாரில். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ், பேஸ் மாடலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஜஸ்ட் 10 lakhs தான். கார் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா தார் யாருக்காவது கனவாக இருந்தால் நீங்கள் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 3975 mm இதோட லென்த்து. டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா காரோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1844 mm. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து தரையிலேருந்து அவ்வளோதான் ஹைட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாரோட முக்கியமான பாட்டு. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 226 mm ஃப்ரம் த கிரவுண்டு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் கிரவுண்ட் கிளியரன்ஸ். வித்து அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1820 mm. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ இவ்வளோ சீக்கிரம் முடிச்சு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நானே வந்து உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இது வந்து ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்க போகுது. என்னோடய ட்ரீமை வந்து, என்னோட ஹாப்பினஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுற ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தார் வந்து நம்ம வாங்கியாச்சு. கூடிய சீக்கிரத்தில் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போய் நிறையா காரை வந்து ரிவ்யூ பண்ணுறதா இருக்கும். அண்டு இதோட அதான் நிறைய பேருக்கு என்ன டவுட் வந்து பார்த்தீங்கன்னா தார் 4x4 மட்டும் போகும், தார் 2x4 மட்டும் போகுமா, அதான் என்னோட டவுட்டே. அதை எடுத்துகிட்டு போய் கூடிய சீக்கிரம் பீச்சில் நிறைய வீடியோ உங்களுக்கு வரும். நீங்கள் மறக்காமல் புதுசாக பார்த்துட்ருக்க நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். பாய்.